சிறுவயது முதலே அனைவருக்கும் நன்கு அறிமுகமான வானவில் என்ற சொல் சமூக வலைதளங்களில் கிண்டல் வார்த்தையாக மாறியுள்ளது. அதன் பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. மலையாளத்தில் மழைவில் எனப்படும் வானவில் என்ற வார்த்தையை கேலியாக சித்தரித்த திரைப்படம் ஒன்றின் காட்சிகளே இவை. 7 வண்ணங்களை கொண்ட வண்ணமயமான வானவில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பரவசப்படுத்தும் ஒன்றாகவே இருந்து வருகிறது. அதே நேரத்தில் LGBTQ எனப்படும் தன்பாலின ஈர்ப்பாளர்கள் அல்லது பால் புதுமையினரை கிண்டல் செய்வதற்கும் வானவில் என்ற சொல் சமூக வலைதளங்களில் பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. பாலின பேதங்களை களைவது உட்பட தன்பாலின ஈர்ப்பாளர்கள் தங்கள் உரிமைகள் சார்ந்து முன்னெடுக்கும் போராட்டங்களில் வானவில்லை அடையாளமாக பயன்படுத்துகின்றனர். ஆண்டுதோறும் ஜூன் மாதத்தை பிரைடு மந்தாக கொண்டாடி வரும் தன்பாலின ஈர்ப்பாளர்களும் அவர்களது ஆதரவாளர்களும் வானவில் என்ற சொல் கிண்டலுக்கு உள்ளாவது பிற்போக்குத்தனமானது என்று வேதனை தெரிவிக்கின்றனர். இன்னைக்கு வரக்கூடிய சமூகத்திற்கு அரசியல் புரிதல் எதுலேயுமே இல்லை அப்படின்றது ரொம்ப ஆணித்தனமாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க பார்க்கக்கூடிய சினிமாக்களும் அவங்க பார்க்கக்கூடிய ஸ்டோரிஸு ரீல்ஸில் இருக்கக்கூடிய மனிதர்கள் மட்டும்தான் இங்கே ரத்தம் சம்மந்தப்பட்டவங்க இருக்காங்க, மற்றவங்க யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. தங்களது சமூகத்தை பொதுமைப்படுத்தி குறை கூறும் வழக்கத்தை கைவிடுமாறு வலியுறுத்தும் தன்பாலின ஈர்ப்பாளர்கள் யார் மீது ஒடுக்குமுறை கட்டவிழ்த்து விடப்பட்டாலும் அது குற்றமே என ஆணித்தரமாக கூறுகின்றனர். இது நம்ம ஒரு சமூகத்தின் மீது நிகழ்த்தக்கூடிய ஒரு ஒடுக்குமுறை அப்படின்றதே தெரியாமல் ரொம்ப கேஷுவலாக அதை பண்ணுறாங்க. எப்படி பெண்கள் மீது, பெண்கள் உடல் சார்ந்து, பெண்களுடைய ஆடை சார்ந்து எப்படி ரொம்ப கேஷுவலாக இந்த ஆதிக்க பாலின சமூகம் நடத்துதோ அதுக்கு சமநிகராக வானவில் தோழர்கள்னு சொல்லிட்டு கேலி செய்கிறதும், அது பரவாயில்ல மினையாச்சும் நீ கேவா நீ லெஸ்பியனான்னு சொல்லிட்டு கேலி வார்த்தையாகவே அது பயன்படுத்தப்பட்டு இன்னைக்கு வானவில் தோழர்னு அட்லீஸ்ட் அது தோழர்னாச்சும் பயன்படுத்த முன் வந்திருக்காங்கன்னு பார்க்கும்போது அது குறைந்தபட்ச சந்தோஷமா இருக்கு. தமிழ்நாடு எப்படி சாதி, மத, இன, மொழி வேறுபாடுகளை களைய பயணப்பட்டு கொண்டிருக்கிறதோ அதே போன்று தங்கள் உரிமைகள் சார்ந்த பயணத்தில் கேலி, கிண்டல்கள் போன்ற தடைகளை தாண்டி செல்வோம் என்பதே பால் புதுமையினரின் முழக்கமாக உள்ளது. சன் செய்திகளுக்காக செய்தியாளர் சமயமணிவண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.